ஓம் மகா கணபதியே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம ஜெயம் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம் மற்றும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இது கார்த்திகா புராணம் பகுதி 4. தொடர்ந்து நாம் கார்த்திகா புராணம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கார்த்திகை மார்கழியில் கேட்க வேண்டிய கார்த்திகா புராணம். அதாவது இதுவரை நாம் என்ன கேட்டோம் என்றால், ஜலந்திரனின் பிறப்பு பார்த்தோம். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறக்கிறார் ஜலந்திரன். அதன் பிறகு பிருந்தையை திருமணம் செய்து கொள்கிறார். கோலாகலமாக திருமணம் செய்து கொள்கிறார். அதன் பிறகு அவர் பட்டணத்தில் நாரதர் வருகை புரிகிறார். வருகை புரிந்து நாரதர் என்ன சொல்கிறார் இந்திரனிடம், அதாவது ஜலந்திரனிடம், இந்திரனின் பட்டணம் மிக செல்வ செழிப்புடன் அழகாக இருக்கிறது, உன் பட்டணத்தில் அப்படி ஏதும் இல்லையே என்று கூறுகிறார். அந்த இந்திரனில் பட்டணத்தில் இருப்பது உன்னுடைய முன்னோர்களே கொடுக்க வேண்டியது, அதாவது உனக்கும் அது சொத்து பங்கு இருக்கிறது என்கிறார். அது உடனே ஜலந்திரன் நாரதரிடம் சொல்கிறார், அதாவது நான் இந்திரனிடம் போய் சண்டையிட்டு அந்த இந்திரனை அதாவது வீழ்த்திவிட்டு நான் இந்திரலோகத்தை கைப்பற்றிக் கொள்கிறேன் என்கிறார். உடனே இருவருக்கும் சண்டை வருகிறது. படையெடுத்து கொண்டு போகிறார் ஜலந்திரன், அதாவது இந்திரனிடமிருந்து. அதுவரை நாம் பார்த்தோம். இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். லைக் பட்டன் கொடுங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டன் கொடுங்கள், தவறில்லை. 330 பகுதி இருக்கிறது பாருங்கள். 3 வருடம் ஆகிவிட்டது இந்த ஸ்ரீராம ஜெயம் சேனல். 10,000 மணி நேரம் ஓடி இருக்கிறது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது மானிட்டைசேஷனும் கிடைக்கப் போகிறது. அப்ளை செய்து விட்டோம், கிடைக்கப் போகிறது. நன்றே. ஆனாலும் இந்த லைக் பட்டன் கொடுப்பதில் உங்களுக்கு என்ன சிரமம் என்று தெரியவில்லை. யாரும் லைக் பட்டன் கொடுப்பதில்லை. கொடுத்தால்தான் இனி வருபவர்கள் பார்ப்பார்கள். இந்த புராணங்களை எல்லாம் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் லைக் பட்டன் கொடுங்கள் தயவு செய்து. இப்பொழுது நாம் கதைக்கு வருவோம். 3வது அத்தியாயம் கார்த்திகா புராணம். அதாவது இவ்வாறு புறப்பட்டு சென்ற ஜலந்திரனுடைய சைன்யங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் முன் தேவேந்திரன் பட்டணமாகிய அமராவதியின் எல்லை அடைந்து அவடம் கூடாரங்களை அமைத்து அங்கேயே அன்றிரவை கழித்தார்கள். இது 4வது பகுதி. 3 பகுதி பார்த்துவிட்டு வந்தால் மிகவும் சௌரியமாக இருக்கும். பார்ப்போம் இப்பொழுது. மறுநாள் காலையில் எழுந்ததும் ஜலந்திரன் தன் சேனாதிபதியை அழைத்து நம் சேனைகளை அழைத்து கொண்டு யுத்தரங்கத்தில் போய் அணிவகுத்து நிற்கச் செய்து யுத்த பேரிகை முழக்கச் செய்யும்படி கட்டளையிடவே சேனாதிபதி அதன்படியே யுத்த பூமிக்கு சென்று சகல பரிவாரங்களுடன் யுத்த பேரிகை முழக்கினார்கள். இந்த சப்தத்தை கேட்ட சொர்க்கபதியான இந்திரன் சகல தேவர்களிடமும், தேவர்களே, சத்ருக்கள் நமது எல்லை அடைந்து சங்கநாதம் செய்கிறார்கள். கொஞ்ச நேரம் முன்பு நான் நமது ஒற்றர் மூலம் தெரிந்து கொண்டேன். நாம் இப்பொழுது தாமதியாது நம் சைன்யங்களையும் திரட்டி கொண்டு யுத்தகலம் அடைவோம் என்று தமது சேனைகளை எல்லாம் அழைத்து கொண்டு யுத்தகலத்தை அடைந்தான் தேவேந்திரன். இந்த கார்த்திகா புராணம் மிகவும் பக்தியுடன் கேட்க வேண்டும், கேளுங்கள். அவ்வாறு யுத்தகலம் இறுதி வரை கேளுங்கள். அவ்வாறு இறுதி வரை நீங்கள் கேட்டால் துளசி செடி, நெல்லி மரம், வாடாமல்லி மரம் நமக்கு எப்படி கிடைத்தது, 30 தேவியர்கள் மூலம் இது கிடைத்தது என்று நமக்கு தெரியுமானால் இது எப்படி கிடைத்தது, இந்த புராணம் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் இந்த புராண கதைகளை எல்லாம் சொல்ல வேண்டும். தினமும் உட்கார்ந்து நாம் சிறிதளவேனும் ஒரு 1/4 மணி நேரமாவது டிவியை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இந்த பக்தி சிரத்தையுடன் பக்தி பூர்வமான கதைகள் எல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இது நம்முடைய முக்கியமான கடமை. இப்பொழுது நாம் இந்த பக்தியை கேட்போம். அவ்வாறு யுத்தகலம் அடைந்ததும் இருதரத்தாரும் வில், அம்பு, வேல், தடி, கதை, சூலம், முசலம் முதலிய தங்கள் ஆயுதங்களை பிரயோகித்து மகா உக்கிரமமாக போர் புரியும் போது யுத்த பூமியில் இரத்த வெள்ளம் போடலாயிற்று. இரு சார்பிலும் பலர் மாண்டனர். என்றாலும் தேவர்களை விட அசுரர்களை அதிகமாக மாண்டனர். அதை அறிந்த சுக்கராச்சாரியானவர் தமது சேனைகள் அதிகம் மாண்டதை பார்த்து மாண்ட அசுரர்களை தனது மந்திர சக்தியால் உயிர்ப்பித்தார். உடனே மாண்ட அசுரர்கள் மீண்டும் ஓடி வந்து தேவர்களுடன் யுத்தம் புரியலானார்கள். மறுபடியும் அகோரமான யுத்தம் நடக்கலாயிற்று. அசுரர்களும் தேவர்களும் அதிக ஆக்ரோஷத்துடன் போர் புரியவே தேவர்களில் பலர் மாண்டு போயினர். அப்பொழுது இந்திரன் தமது சைன்யங்கள் அதிகமாக மாண்டு போவதை பார்த்து மிகவும் விசனமடைந்தவராய் தேவகுருவான பிரகஸ்பதியை நினைக்க, உடனே தேவகுருவானவர் தோன்றி, இந்திரா,
வருந்தாதே, எல்லா தேவர்களையும் நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று துரோண பர்வதத்தில் இருக்கும் மூலிகையை உடனே கொண்டு வந்து ஜீவமந்திரத்தை உச்சரித்து மனித தேவர்களை எல்லாம் உயிர்ப்பிச்சை தந்தார். உடனே உயிர்த்தெழுந்த தேவர்கள் மறுபடியும் சத்துருக்களுடன் போர் புரிந்து அநேக அஸ்திர சஸ்திரங்களால் அடித்து விரட்டி துரத்தி தம் முன்னிற்க ஒட்டாது பின்னடைய செய்தார்கள். அவ்வாறு பின்னடைந்து ஓடிய அசுரர்கள் குருவாகிய சுக்கராச்சாரியாரிடம் ஓடிச் சென்று, சுவாமி, யுத்தத்தில் மாண்ட தேவர்கள் யாவரும் மீண்டும் உயிர் பெற்று வந்து மிக கடுமையாக நம்முடன் யுத்தம் செய்து எங்களை சின்னாபின்னப்படுத்தி சிதறடித்து பின்னடை செய்து விட்டார்கள். நாங்கள் அவர்களை வெல்வதற்கு முடியாது ஓடி வந்து விட்டோம் என்று தெரிவிக்கவும் அவன் அசுர குருவானவர் ஞான திருஷ்டியால் அறிந்து, ஓஹோ, தேவகுருவான பிரகஸ்பதியானவர் துரோண பர்வதத்தில் உள்ள ஔஷதிகளை கொண்டு தேவர்களுக்கு ஜீவனை அளித்து ரட்சித்திருக்கிறார் என்பதை உணர்ந்த உடனே அசுரர்களிடம், உங்களில் சில துரோணமலைக்கு சென்று ஒருவரும் காணாதபடி துரோண பர்வதத்தை அடியோடு பெயர்த்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்படி செய்தால்தான் மாண்ட தேவர்கள் மறுபடியும் உயிர்த்தள மாட்டார்கள். அதன் மேல் நமது சேனைகள் யாவரும் மிகுந்த தீர வீரத்துடன் தேவர்களுடன் போர் புரியலாம் என்று கூற, அதை கேட்ட அசுரர்களுடனே யாரும் அறியாமல் துரோணகிரி அடைந்து அம்மலை அடியோடு பெயர்த்தெடுத்து வந்து குருவின் வார்த்தையை பிரகாரம் அதாவது அவர் சொன்னபடி நடு சமுத்திரத்தில் கொண்டு போய் எரிந்து விட்டார்கள். அவர்கள் துரோண பர்வதத்தை அடியோடு பெயர்த்து சமுத்திரத்தை கொண்டு போய் போட்ட பின் மறுபடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும்போர் மூண்டது. இந்த கார்த்திகா புராணம் இனிதான் நல்ல கதை வருகிறது. பக்தியோடு இறுதி வரை கேளுங்க. இப்போது கேட்போம். அப்போது தேவ சைன்யங்களை எல்லாம் அசுரர்களால் அடிபட்டு மூளை குறுகுறாய் ஓட இந்திரனானவன் பார்த்து, ஆஹா, என்ன ஆச்சரியம்! நம் சைன்யமெல்லாம் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு பல திக்குகளில் ஓடிப்போகும் சில சைன்யங்கள் மடியவும் நேர்ந்து விட்டது. ஒரு நாளும் இல்லாத சம்பவம் அல்லவா நடந்துவிட்டது. உண்மையில் ஜலந்திரன் என்பவன் ருத்ராம்சம் பெற்றோன் என்பதில் சந்தேகமே இல்லை. அவனுடைய சைன்யங்களும் வெகு மூர்க்கமாகவும் குரூரமாகவும் போர் புரிகின்றார்கள். இனி அவர்களை வெல்ல நம்மால் முடியாது. தேவலோகத்தில் நாம் இருக்க இடம் கிடைக்காது. ஸ்ரீமன் நாராயணரே வந்து நம்மை இந்த சமயம் ரட்சிக்க வேண்டும். நாம் இங்கே இருப்பது கூடாது. ஆகையால் நம்ம எல்லோரும் ஸ்வர்ணாதிரி குகைக்கு போவோம். அங்கு அசுரர்களால் வர முடியாது. அது பிரம்ம தேவரின் சாபம், வாருங்கள் என்று எல்லா தேவர்கள் அழைத்து கொண்டு மேறு பருவத்தை அடைந்து ஸ்வர்ணாதிரி குகைக்கு போய் சேர்ந்தார்கள். பாருங்கள், இந்த ஜலந்தரன் மறுபடியும் வருவான் பாருங்களேன். இப்படி இருக்க யுத்தகலத்தில் தேவர்கள் யாவரும் தம்மால் தோல்வியுற்று ஓடி மறைந்து விட்டதை அறிந்த அசுரர்கள் இது விஷயம் ஜலந்தரன் அறிவிக்க, ஜலந்தரன் நேரில் யுத்தகலம் சென்று அங்கு தேவர்கள் யாவரும் இல்லை என்பது தெரிந்து யோசிக்கலானான். அவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கையில் சுக்கராச்சாரியானவர், ஜலந்தரா, என்ன யோசிக்கிறாய்? தேவர்கள் எல்லாம் நம்ம எதிர்க்க சக்தியற்றவர்களாய் இந்திரன் முதல சகல தேவர்களும் சுவர்ணாதிரி குகையில் போய் விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்ட ஜலந்திரன், அடே இந்திரா, என்னை மதிக்காத உன்னை லேசில் விட்டு விடுவேனா என்று ஓடி மறைந்து விட்டாய் போலும். நீ எங்கே ஓடி உழைந்தாலும் உன்னை கண்டுபிடித்து உன் கொட்டத்தை அடக்கி தேவலோகத்திலுள்ள சகல சம்பத்துகளையும் கொள்ளையடித்து கைப்பற்றுவேன் பார் என்று மிகுந்த கோபத்துடன் உடனே தன் சைனியங்களை திரட்டிக்கொண்டு மேற்பருவதத்தை அடைந்தார்கள். சுவர்ணாதிரி குகையில் தேவர்கள் எல்லாம் ஜலந்திரன் தன் சேனைகளுடன் மறுபடியும் யுத்தத்திற்கு வந்திருப்பதை கேள்வியுற்று மகாபய பீதி அடைந்தவர்களாய் சிறு வைகுண்டபதி நினைத்து துதிக்கலானார்கள். ஹே பரந்தாமா, மத்ய கூர்மாவதாரம் முதலிய சொரூபங்களால் பக்தர்களின் துக்கத்தை நீக்கிய மகாவிஷ்ணுவே, உமக்கு நமஸ்காரம். இப்பொழுது நாராயணனும் சரணடைந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த கார்த்திகா புராணத்தை மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் கேளுங்கள். பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபங்கள் தாங்கிக் கொண்டு உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய முத்தொழில்களை செய்கின்றவரே, கைகளில் கதை சங்கம் பத்மம் சக்கரம் ஆகியவைகள் தரித்திருக்கின்றவரே, கருட வாகனத்தில் எழுந்தருளி செல்கின்றவரே, லக்ஷ்மி தேவிக்கு பிரியமானவரே, பொன்னாடைய உடுத்தியவரே, யஜ்ஞாதி காரியங்களுக்கெல்லாம் பலனை கொடுப்பவரே, சரணாகதி அடைந்தவர்களை ரட்சிக்கின்றவரே, அசுரர்களால் செய்யப்பட்ட துன்பங்களை போக்க மக்களை சுகமாக வாழச் செய்தவரே, அதிசேஷன் மீது துயில்கின்றவரே, சூரிய சந்திரர்களை தன் இரு கண்களாக கொண்டுள்ள சிறுமன் நாராயணனே, உமக்கு நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் செய்கின்றோம். இது சமயம் தாங்கள் எங்களை ரட்சித்தருள வேண்டும் என்று விசனம் நிறைந்த துவனியோடு பிரார்த்திக்கிறார்கள். இப்படி தோத்திரம் செய்த மாத்திரத்தில் வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் ஸ்வர்ணாதிரி குகையில் இந்திரன் முதல் தேவர்கள் ஜலந்தராசுரன் என்பவன் தன் படைகளுடன் யுத்தத்திற்கு வந்திருப்பதை அறிந்து என்னை வந்து ஆதரிக்க வேண்டும் என்று பயபீதியுடன் முறையிடுவதை கேட்டு லக்ஷ்மியை நோக்கி, சதி, கேட்டாயா? தேவர்களின் அபய குரல் இந்திராதி தேவர்களுக்கும் ஜலந்தராசுரனுக்கும் நடந்த போரில் தேவர்கள் தோல்வி அடைந்து சுவர்ணாதிரி குகையில் வாசம் செய்கிறார்கள். இதை அறிந்த ஜலந்திரன் அங்கேயும் தன் சேனையை திரட்டை கொண்டு வந்திருக்கிறான் என்பதை அறிந்து தேவர்கள் தங்களை ரட்சிக்கும்படி மிகுந்த பிரலாபத்துடன் என்னை துதிக்கிறார்கள். ஆகையால் நான் அவசியம் சென்று அவர்களை ஆதரிக்க வேண்டும் என லக்ஷ்மியானவள், நாதா, நீங்களோ
பக்தாளுக்கு அபயஸ்தம் அளிப்பவர். மேலும் ஜலந்திரனோ எனது தமையன், எமக்கும் மைத்துனனாகும். ஆகையால் நீங்கள் சேவர்களுக்கு சகாயமாக யுத்தத்திற்கு சென்றால் என் தமையன் நிச்சயம் உங்களால் கொல்லப்படுவான். ஆகையால் தாங்கள் நன்றாக யோசித்து யுத்தத்திற்கு செல்லுங்கள் என்றுரைக்க, ஸ்ரீயம்பதியானவர், பிரியே, நீ ஜலந்திரன் மேல் இருக்கும் பாசத்தால் இப்படி சொல்லுகின்றான். அவனோ பிரம்மாவின் வரப்பிரசாதத்தாலும் சாம்பவ மூர்த்தியின் அதாவது சிவபெருமானின் கபலாக்கினியின் சக்தியாலும் தோன்றினவன். ஆகையால் அவன் சிவனை தவிர மற்ற எவராலும் கொல்லப்பட மாட்டான், இது நிச்சயம். ஆகையால் நீ வருத்தமடையாதே என்று சாறுதல் சொல்லி கருடன் மீது ஏறி சுவர்ணாத்திரி குகையை அடைந்து பயபீதியுடன் இருக்கும் தேவர்களை நோக்கி, தேவர்கள் அஞ்சாதீர்கள், நிர்பயமாக இருங்கள் என்று உடனே கருடன் மீது ஏறி ஜலந்தரன் சைன்யம் இருக்குமிடம் சென்றார். இப்பொழுதுதான் கதை நன்றாக வருகிறது. பக்தியுடன் கேளுங்கள். கார்த்திகா புராணம். மகாவிஷ்ணுவானவர் யுத்தத்திற்கு வரும் செய்தி. இது பழமையான புராணம், யாரும் அறிந்திராத புராணம். நாம் எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்கிறோம், அதனால் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் யுத்தத்திற்கு வரும் செய்தி அறிந்த ஜலந்தராசுரனுடைய தூதர்கள் ஜலந்திரனிடம் ஓடிச் சென்று விஷயம் தெரிவிக்க, உடனே ஜலந்திரன் தனது சைன்யங்களுடன் யுத்த களம் வந்து சேர்ந்தான். சங்கநாதம் ஒலித்தன. மகாவிஷ்ணுவானவர் கருடாருடராய் வாயு வேகத்தில் யுத்த பூமியை நாடி வரும் பொழுது, கருடனுடைய வாயு வேகமானது காற்றினால் சூழ்ந்திருந்த மேகங்களை எல்லாம் மூளை கொன்ற சிதறி போயின. அசுர சைன்யங்களோ சூறாவளி காற்றினால் அடிபட்டு கீழே விழுந்து உருண்டு எழுந்து நாலா திக்குகளில் ஓடலானார்கள். இவ்வாறு தன் சேனைகள் பயந்து ஓடுவதைக் கண்ட ஜலந்திரன் அவர்களை ஓடி போக விடாது அமர்த்தி ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்க, விஷ்ணுவானவர் உடன் மீதேறி எத்த சன்னதவராய் வருவதைக் கண்ட கண்களில் அக்னி ஜுவாலை வீச, உடனே தானும் யுத்த கோலத்துடன் எதிரில் வந்து ஒரு அம்பை எடுத்து கருடன் மீது பிரயோகிக்க, இதை அறிந்த மகாவிஷ்ணுவானவர் கருடனை விலகி போக சைகை செய்ய, அப்படியே கருடன் திசை மாறவும் ஜலந்திரனானவன் தான் விட்ட அம்புக்குறி தவறியதாக எண்ணி மற்றொரு கணை எடுத்து மகாவிஷ்ணுவை தாக்கினான். மகாவிஷ்ணுவானவர் தன் பானத்தால் அம்பை தடுத்து ஜலந்திரனுடைய துவஜத்தையும் தருணம் செய்யும் ஒரே பானத்தால் ஒடித்து அவன் பார்வை துளைக்க, அதற்கும் ஜலந்திரன் சலையாது கதாபாணியுடன் ஆகாயத்தில் கிளம்பி தன் கதையால் கருடனுடைய சிரசு தாக்கவும் எப்படி எல்லாம் போய் செய்கிறான் பாருங்கள். நாராயணனிலிருந்தே அவ்வளவு சக்தி இருக்கிறது பாருங்கள். அவனுக்கு சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தால் இவ்வளவு சக்தி இருக்கிறது பாருங்கள். ஆகாயத்தில் கிளம்பி தன் கதையால் கருடனுடைய சிரசை தாக்கவும் கருடன் அடிபட்டு மூர்ச்சியடைந்து கீழே விழுந்து விட்டது. இதனால் கோபமடைந்த நாராயணன் தன் கட்காயுதத்தால் ஜலந்திரனுடைய கதாயுதத்தை சேதிக்க, சினமடைந்த ஜலந்திரன் தன் ஆயுதத்தை கீழே எறிந்துவிட்டு மகா வீராவேசத்துடன் தன் முஷ்டியால் விஷ்ணுவின் மார்பில் தாக்கினான். இப்படியாக இருவருக்கும் சில நேரம் வரை மல்யுத்தம் முஷ்டி யுத்தம் நடந்தது. இதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா பாருங்கள். ஜலந்திரன் போர் புரிகிறான் நாராயணர் மீது, அடுத்து சிவபெருமான் மீதும் போர் புரிவான் பாருங்கள் இவன். அப்போது பூமி எங்கும் பூகம்பம் ஏற்படுவது போல் அதிர்ச்சி உண்டாகியது. இப்படியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கையில் பகவான் மறுபடியும் ஜலந்திரனை சோதிக்க எண்ணி மகா கூர்மையான ஒரு பானத்தை தொடுத்து ஜலந்திரன் மீது பிரயோகிக்க, ஜலந்திரனானவன் தானும் ஒரு பானத்தை கொண்டு வரும் பானத்தில் மேல் ஏவ அந்த விஷ்ணுவினுடைய பானமானது சின்ன பின்னமாகி சேதித்துவிட, இதை கண்ட பகவான் மனதில் சந்தோஷமடைந்தவரை, அப்பா ஜலந்திரா, உன் தீர வீர பராக்கிரமத்திற்கு மெச்சினேன். நீ சிறுவனாக இருந்தாலும் அஞ்சா நெஞ்சுடன் கொஞ்சமும் சலிக்காமல் யுத்தம் செய்வதைக் கண்டு மகா குதூகலமடைந்து இதோடு நாம் நிறுத்தி விடுவோம். உனது அபிஷ்டப்படி உனக்கு யாது வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன் என அதை கேட்ட ஜலந்திரன் ஆச்சரியமடைந்தவனாய், தேவா, நிஜமாகவே சொல்லுகிறீர்களா? உண்மையாக தாங்கள் வரம் தருவீர்களா என்று கேட்க, விஷ்ணுவானோர், ஜலந்திரா, உண்மையாகவே தருகிறேன் என்று உரைக்க, ஜலந்திரன், ஐயனே, அப்படியாயின் தாங்கள் வரம் தருவது நிச்சயமாகின் நான் கோரும் வரத்தை தாங்கள் அப்படியே தர வேண்டும் என்று அனுகரிக்க வேண்டும் என்று. அதற்கு விஷ்ணுவானவர், அப்பா ஜலந்திரா, நீ கோரிய வரத்தையே நான் தருகிறேன், நீ கேள் என்கிறார். அதற்கு ஜலந்திரன், அப்படியாயின் லக்ஷ்மி சமேதராய் நன்றாக கேளுங்கள். இப்பொழுது லக்ஷ்மி சமேதராய் தாங்களும் மற்றும் உள்ள சகல தேவர்களும் என் பட்டணத்தில் வந்து சதாவாசம் செய்ய வேண்டும். தேவலோகத்தில் உள்ள சகல ஐஸ்வர்யங்களும் என் ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும். இப்படியெல்லாம் கேட்கிறான் பாருங்கள். அவர்களே வர வேண்டுமாம் இங்கு. மேலும் தேவாதி தேவர்களெல்லாம் அவர் குற்றவல் புரிய வேண்டுமாம் கேட்கிறார் பாருங்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் தனக்கு சதா குற்றவல் செய்து கொண்டிருக்கவும் வரமருள வேண்டும். குற்றவல் என்றால் அவர்கள் சொல்லும் வேலையெல்லாம் செய்ய வேண்டும், அதான் குற்றவல். இதுதான் யான் வேண்டும் வரம் என கேட்க விஷ்ணுவானவர், அப்பா ஜலந்தரா, உன் மனம் போல் வரம் அளித்தேன் என்கிறார். அவரும் பெற்றுக்கொள் என்று வரத்தை தந்த பின் விஷ்ணுவானவர் லக்ஷ்மியை நினைக்க, உடனே லக்ஷ்மி தேவி வந்து சேர தேவாதி தேவர்களுடன் ஜலந்தரனுடைய பட்டணமாகிய ஜோதிபுரி அடைந்தார்கள். அப்பால் ஜலந்திரனானவன் தேவர்கள் எல்லாம் தன் வசமாக்கி கொண்டு யாதொரு குறைவுமின்றி அரசு செலுத்தி ராஜ்யத்தை பரிபாலித்து வரலாயினான். இனி 4வது அத்தியாயத்தை
அடுத்து நாம் பார்ப்போம். தொடர்ந்து இந்த கார்த்திகா புராணம் கேளுங்கள், கேட்டு முடியுங்கள். மிகவும் புண்ணியம் கிடைக்கும். மிக அரிதான புராணம். இந்த ஸ்ரீராம ஜெயம் நிறைய பதிவுகள் இருக்கின்றன பாருங்கள். 330 பதிவுகள் இருக்கின்றன. அனைத்தையும் பக்தியை வளர்ப்பது. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. ஜெய் ஸ்ரீராம்.